இன்னைக்கு நாம் பார்க்கிற சத்தியத்தின் தலைப்பு கவலையும் பிசாசின் வலையும் என்கிற தலைப்பை நம்ம பார்க்கணும். கவலையும் பிசாசின் வலையும். ஏன் அப்படின்னா, இந்த கவலை என்கிற வார்த்தைக்குள்ளே வலை என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. தமிழ்ல தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வலையை வைத்துதான் பிசாசானவன் என்னென்னலாம் பண்றான். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற சத்தியம். கவலையும் பிசாசின் வலையும். ஓகே, இதுக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதி எடுத்து நான் வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா நிலைப்படுத்துகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவர் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போடாவிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளுக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. கவலை குறித்து பல சத்தியங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆவியின் உதவியோடு நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறது? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். அப்ப அஞ்ஞானிகள் தேடக்கூடியதுதான் கவலை. முதல் குறிப்பு. அஞ்ஞானிகள் எதை தேடுறாங்களா? கவலையை தான் தேடுறாங்க. அப்ப அஞ்ஞானிகளுக்கு வேணா கவலை ரொம்ப முக்கியமா இருக்கலாம். ஆனால் மெய் ஞானிகளாகி ரசிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தேவையில்லை? கவலையே தேவை. ஆனால் நீங்க ரசிக்கப்பட்டவங்க தான் அதிக கவலை உள்ளவங்களா இருக்கலாம். யாராவது கவலை வேணான்னு ஒதுக்க முடியுதா? இந்த உலகத்துல கவலைப்படாத ஜென்மன் யாராவது இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. படித்தவங்களோ பணக்காரங்களோ பெரிய பெரிய சாதிக்கிறவங்களோ 64 கலைகளையும் கற்றவங்களோ யாரும் வேணாலும் எடுங்க, கண்டிப்பா மட்டும் கவலை. ஏழைகளும் கவலைப்படுறாங்க, பணக்காரங்களும் கவலைப்படுறாங்க. கவலைப்படாத ஒரு நபர் கூட, ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லை. ஆனா கவலையே படாத ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் ஆண்டு படைச்ச மற்ற சிருஷ்டிகள் எல்லாம். நம்மளும் சொல்ல முடியாது. பறவைகளும் மிருகங்களும் இப்படி இயற்கைகளும் மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் இதுவரைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா மனுஷன் தான், விசேஷமான விதத்தில் உண்டு பண்ணப்பட்ட மனுஷன் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கவலை எங்க ஆரம்பித்தது? எப்படி வந்தது? அதனுடைய விளைவுகள் என்ன? அதனால் நமக்கும் தேவனுக்கு எவ்வளவு ஒரு இடைவெளி விழுகிறது? அதனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தடையா இருக்கிறது? இதை மேற்கொள்ள என்ன செய்யணும்? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிற சத்தியம். அல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் கவலை குறித்து எண்ணிறைந்த சத்தியங்கள் நீங்க யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற சத்தியம் வித்தியாசமா.
அப்ப எத்தனை காரியங்களை குறித்து இங்க சொல்றாரு பாருங்க. 31ஆம் வசனம். 1, எண்ணத்தை உண்போம். 2, எண்ணத்தை குடிப்போம். 3, எண்ணத்தை உடுப்போம். இப்படி 3 காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். மேஜர் இந்த 3 தான் எல்லாருக்கும் அவசியம். கண்டிப்பான தேவை இந்த 3 தான். எண்ணத்தை உண்போம், சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. எண்ணத்தை குடிப்போம், தண்ணீர் குடிக்கலன்னா உயிர் வாழ முடியாது. இது ஜீவனோடு சம்பந்தப்பட்டதுன்றார். நம்ம உயிர் வாழ்கிறதோடு தொடர முடியாது. அடுத்தது மானத்தை மறைக்க துணி வேணும். இருப்பிடம் கூட ரோட்ல பிளாட்ஃபார்ம் கூட தங்கிடலாம். ஆனா அங்க இருக்கிறவன் ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியுமா? அப்ப இந்த உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் மிகவும் அவசியமானது 3: உணவு, தண்ணி மற்றும் உடை. ஆனா இதை இன்னொரு 3ஆ மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்தலாம்? இந்த 3 இன்னொரு 3ஆ மாத்தணும். அது எப்படி மாத்தலாம்னா, உணவுன்னு எழுதிட்டு, உணவு அப்படின்னு 1 போட்டு எழுதிட்டு, புசிப்பும் குடிப்பும் எழுதுங்க. இது 2ம் இந்த உணவுக்குள்ள வந்துடும். 1 உணவு பிராக்கெட்ல புசிப்பும் குடிப்பும். 2வது உடை அப்படின்னு போடுங்க. 3வது உறைவிடம், இடம். இது இன்னைக்கு உலகத்திலே சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம் அத்தியாவசியமான தேவை. 3 ரொம்ப அத்தியாவசியமான. இதை மையமா வச்சுதான் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த 3லயும் இருக்கிற கவலை ஒரு மனுஷனுக்கு போயிடுச்சுன்னா அவன் எப்படி மாறுவான்னு கடைசியில சொல்றான். ஆனா எல்லாருடைய நோக்கமும் இந்த 3குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. அதனால இந்த கவலை என்னென்னலாம் பாதிக்கிறது, என்னென்ன பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவங்க அறியாமலே வாழ்றாங்க. பிசாசு இதை பயன்படுத்தி ஒரு வலைக்குள்ள எல்லா கிறிஸ்தவங்களையும் சிக்க வச்சிருக்காங்க. அப்ப கவலை என்பது பிசாசின் வலை. இந்த மத்திய 6ஆம் அதிகாரத்துல கரெக்டா பாருங்க. மத்திய 6ஆம் அதிகாரத்துல 6 முறை கவலை என்ற வார்த்தை வரும். அப்ப ஆண்டு 6 முறை கவலை என்ற வார்த்தையை பயன்படுத்தின நோக்கம், 6வது நாள் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு கவலை வரக்கூடாது என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கவலைப்படாம நம்மளால் வாழ முடியாதான்னு கேட்டா இல்லை. ஆனா வாழ முடியும். அது எப்படி நம்ம பார்ப்போம். எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாது. ஏன் ஆண்டு இப்படி சொல்லும்? எண்ணத்தை உண்போன்னு ஏன் கவலைப்படாதுன்னு சொல்லும்? முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ஆண்டு என்ன பண்ணாருன்னு முதல்ல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புத்திக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து வைக்கப்படினார். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல மிஞ்சி போனா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தோட்டம் முழுவதும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை, மரங்களை உண்டு பண்ணாங்க. ஏறக்குறைய அந்த தோட்டம் நம்ம இந்தியா சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணம். அப்ப இந்தியா எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஏதேன் தோட்டம். அப்ப எத்தனை மரங்கள் இருக்கும்? லட்சக்கணக்கில் மரங்கள், விதவிதமான பழங்கள். எண்ணத்தை உண்போன்னு இங்க மனுஷன் கவலைப்படுறான். உண்மையாவே ஆதாம் இவ்வளவு உண்டு பண்ணியிருக்கிறாரு, இப்ப எண்ணத்தை சாப்பிட்றதுன்னு யோசிச்சிருக்கான்.
எந்த பழத்தை காலையில, எந்த பழத்தை மதியானம், எந்த பழத்தை இரவு, கவலைப்படல, யோசிச்சிருப்பார். ஏன்னா விதவிதமா ஆண்டு உண்டு பண்ணி வச்சிருக்க. எதுக்கு அப்படிலாம் ஆண்டவர் இவ்வளவு பழங்களை உணவை உண்டாக்குனார்னா, உணவு குறித்து மனுஷன் கவலையே படக்கூடாது. அப்ப நம் தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர், அதை குறிச்ச கவலை உனக்கு வரக்கூடாதுப்பா. நீ நல்ல சந்தோஷமா என்ன பண்ண, எப்பெல்லாம் பசி எடுக்குதோ நல்லா பறிச்சு பூசி. இதுதான் ஆண்டவர் மனிதனுக்குன்னு வச்சிருக்கிற பெரிய பிளஸிங். அதே போலதான் மனிதன் இருந்தான். ஆதாம் எவள் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. சமைக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு காத்திருக்க தேவையில்லை. பசி எடுத்தோன்னு என்ன பண்ணிடலாம், உடனே சாப்பிடலாம். சமைக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, பசிக்குதேன்னு சொல்ல தேவையில்லை. இனிமே அவங்க வாயில பசின்ற வார்த்தையும் வந்திருக்காது. அந்த உணர்வு வந்தோன்னு என்ன பண்ணிருப்பாங்க, சாப்பிட. அப்படி தேவன் வைத்திருந்தார். எண்ணத்தை உண்போம், இவ்வளவு செய்யா சாப்பிடுறது அப்படின்னு வச்சுட்டார். அடுத்தது எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு நான் கவலைப்படுறேன். முதல் மனுஷன் நான் என்ன பண்ணேன்னு பாருங்க, 10ஆம் வசனத்துல என்ன சொல்றேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாகிற்று. 2 பேருக்கு 4 ஆறு. ஒரு ஆறு வைகை ஓடினாலே மதுரை ஃபுல்லா சுற்றி இருக்கிற கிராமத்துல தான் தண்ணி போகுது. எங்க ஊர்ல ஓடுற காவிரி ஆறு எத்தனையோ ஊர்களுக்கு தண்ணி கொடுக்குது. எத்தனை கோடி மக்களுக்கு ஒரு ஆறு இருந்தாலும் என்ன செய்யலாம், தண்ணி குடிக்கிறது பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு 4 ஆறு, ஒரு நதி 4 ஆறு. அப்ப இவங்க நடந்து அந்த தோட்டத்துல எங்க போனாலும் தண்ணியும் கூடவையும் ஓடும். இப்ப அவங்களுக்கு என்ன மனசுல ஓடிக்கு, எந்த ஆத்து தண்ணியும் குடிக்கிறது, அதுதான் ஓடும். தண்ணி இல்லைன்ற எண்ணமே வரல. இப்ப எந்த ஆத்து தண்ணியும் குடிக்கிறது. அப்ப எண்ணத்தை குடிப்போன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய தேவைக்கு அதிகமான தண்ணீரை ஏதென்று கொடுக்கலாம். என்ன அற்புதமான தேவை. அடுத்து பார்க்கிற எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம். ரொம்ப கவலை. சாலமோன் மாதிரி உடுக்க முடியலையே, அம்பானி அதானி மாதிரி உடுக்க முடியலையே, சினிமாக்காரங்க மாதிரி உடுக்க முடியலையேன்னு கவலை. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு ஆர்டர் கொடுத்தாரு பாருங்க ட்ரெஸ். உலகத்துல எவனுமே போட்டிருக்க மாட்டான், ஒளியின் வஸ்திரம். அது பழசாகாது, அப்புறம் கிழிஞ்சு போகாது, அதை துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு யோசிச்சு ஆண்டவர் படைச்சிருக்காரு பாருங்களேன். இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு அவன் வெயிட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வருஷத்துக்கு 3-4 தடவை புதுசு எடுப்போம். அவன் ஒரே ட்ரெஸ் புதுசாவே வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உடை. 3வது இருப்பிடம் ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. தங்குவதற்கு அற்புதமான ஒரு இயற்கை வளம், இயற்கை காற்று, நல்ல சுத்தமான காற்று வரக்கூடிய ஒரு இடம் ஏதேன் தோட்டம். இதெல்லாம் ஏன் மனுஷனுக்காக இப்படி ஆண்டவர் உண்டு பண்ணணும்னா, அவனுக்கு கவலை என்பதே இருக்கக்கூடாது, அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் சந்தோஷமா வாழணும். எண்ணத்தை உண்போம் குடிப்போம் கவலைப்படாத, எண்ணத்தை உடுத்தோம் கவலைப்படாத, எங்க தங்குவோம் கவலைப்படாத. அப்படி மனுஷன் சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டு உண்டு பண்ண. இங்கதான் ஒருத்தன் வரான். அது நம்ம 3ஆம் அதிகாரம். அவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எதுவும் வருதுன்னா கவலையும் வரும். இன்னும் சொல்ல போனா கவலையை உருவாக்கினவனே அவன் தான். அது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கும் கவலைன்னா என்னன்னு தெரியாது. 2 பேரும் கவலையே இல்லாம வாங்க.
இவனுக்குள்ள எப்படி கவலை இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் போல. இவன் ஏன் கவலை கொடுக்க வரான்னா, முதல்ல அவனுக்குள்ள கவலை வந்திருக்குது. அதனாலதான் கவலை மனுஷனுக்குள்ள கொண்டு வரான். இவனுக்குள்ள முதல்ல இவனுக்குள்ளதான் கவலையும் உருவானுச்சு. எப்படின்னா, பரலோகத்தில் இருக்கும்போது அந்த கேருபாய் இருக்கும்போது அவன் பிதாவினுடைய சிங்காசனத்தை மகிமையை பார்க்கும்போது அது எனக்கு இல்லையேன்னு முத கவலை அவனுக்குள்ளதான் வந்துச்சு. தெய்வத்துக்கு சரியா நம்ம உட்கார முடியலேன்ற கவலை அவனுக்கு தான் வந்துச்சு. அப்ப முத கவலைப்பட்டவனும் கவலையில் வாழ்ந்தவனும் பரலோகத்தில் இருந்த கேரு. பார்த்தாராங்க, கவலைப்பட்டியா, இணைய கொடுக்க உடல் போ அப்படின்னா கவலை நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, பிரிவு வருது. அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. அவனை பிசாசா தள்ளி விட்டாரு. அப்ப முத கவலையை உருவாக்குனவன் யாருன்னா விழுந்து போன தோழன் சாத்தான். இன்னைக்கு அவனுடைய முக்கியமான குணம், இன்னைக்கு அவன் கவலையோட தான் தெரியுறான். இன்னைக்கு அவன் கவலை இருக்கு. ஏற்றுக்கிட்டே வந்தேன், என் காலில் விழுந்து பணிந்து தாள பணிந்து கொண்டால் இவையெல்லாம். அப்ப என்ன கவலையோட அவன் இருக்கிறான் பாரு. ஏசு என் காலில் விழ மாட்டாரா? அவனுக்கு என்னென்ன கவலை, இவனுக்கு என்ன கவலை? இன்னைக்கும் பிசாசு கவலையோட தான் சுத்திட்டு இருக்கான். இத்தனை கோடி பேர் அவன் இருக்கிறதுக்கு முன்னாடி விழுந்தாலும் ஏசு என் காலில் விழணும், நான் தெய்வத்துக்கு நிகரா உட்காரணும். அவன் மனசுல இன்னும் கவலை ஓடுது. அந்த கவலை பேய், அந்த கவலை பிசாசு ஏன்னா யார்ட்டெல்லாம் இருக்குதோ திட்டிக்கணும். அது வெறும் கவலை, அது கவலை பேய், அது கவலை பிசாசு. தோட்டத்துக்குள்ள வரான். ஜெய்வால் ரொம்ப சந்தோஷமா, ரெண்டு பேரும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க பாக்குறான். தாங்க முடியல. நம்ம கவலையோடு இப்படிலாம் அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த கடவுள் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு கவலைன்னா என்னன்னு தெரியாம வச்சிருக்கிறான்னு சொல்லி முத அவன் தான் ஏவாட்ட கவலையை கொண்டு வரான். என்ன கவலை கொண்டு வரான்? இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட வேணாம்னு சொன்னது உண்டோன்னு ஆரம்பிச்சான். இல்லையா, ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னாரு. ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிட வேணாம், தொட வேணாம் அப்படிலாம் நம்ம சொன்னாங்க. அது அவன் என்ன சொன்னா, அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் என்று தெய்வன் அறிவான். அவளை எப்படி இன்ஜெக்ட் பண்றாம, ஆண்டவர் விளக்கிற கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல ஆயிடுவீங்க. அப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னா அவருக்கு கவலை வந்துடும். அது அறிஞ்சதுனாலதான் உங்களை சாப்பிட வேண்டாங்க. இவ்வளவு பழங்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த ஒரு கனியை நம்மளை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாருன்னு மொத அந்த ஏவாள மக்கள் கவலை வரும். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை நம்ம சாப்பிட்டதுக்கு காரணம் கவலை என்கிற பெரிய பிரச்சனைனால்தான். அப்ப கவலை வரும்போது சாப்பிடுறது தவறாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப கவலையில பாய்ச்சலை குடிக்கிறாங்க, விஷத்தை குடிக்கிறாங்க. ரொம்ப கவலைப்படும்போது பாருங்க வாழவே குடிக்கலன்றாங்க. ஏன்னா அந்த கவலை அதிகமாகும் போதெல்லாம் கண்டிப்பா அந்த மரணத்தினுடைய வாசனை வீசும். ஏவலமாக்க அதான் நடக்குது. கவலையை உள்ளார திணிச்சுட்டு அந்த கனியை சாப்பிட வச்சு மரணத்தை கொண்டு வந்தான். அவன் கவலையை உருவாக்கினவன், கவலைக்கு காடா இருக்கிறவன், தெய்வமா இருக்கிறவன் பிசாசு. நம்ம தெய்வத்துக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த சத்தியம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்னையோட அந்த கவலைக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லிட்டு
இன்னையில இருந்து கவலை இல்லாமல் வாழ்கிற கூட்டமா நம்ம சபை மாறும். அல்லேலூயா. நீங்க பாடி சொல்லிட்டு போயிடுவீங்க, எங்க கவலை எங்களுக்கு தான் தெரியும். அப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் நிறைய பிளஸிங் கொடுக்க மாட்டாரு? ஏன் நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரல? ஏன் நிறைய டெலிவரன்ஸ் நடக்கல? ஏன் வியாதி சுகமாகல? நம்ம தேடுறது ஏன் கிடைக்கல? எல்லாத்துக்கும் பின்னாடி தடையா இருப்பது கவலை. ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்கன்னு கேட்டா பேப்பர் பத்தாது. எக்ஸாம்ல கூட அடிஷனல் பேப்பர் வாங்கியிருக்க மாட்டாங்க. கவலையை பத்தி எழுத சொல்லி கொடுத்தோம்னா அடிஷனல் பேப்பரா வாங்கிட்டு இருப்பாங்க. பத்தல கொடுங்க, இன்னும் எழுதணும். ஏன்னா அவ்வளவு இருக்கு. புருஷனை பத்திய கவலை, பிள்ளைகளை பத்திய கவலை, மனைவி பத்திய கவலை, எட்டு வீட்டுக்காரனை பத்தி கவலை, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி கவலை. காலைல எந்திரிக்கும் போதே கவலையோட தான் எந்திரிக்கிறது, நைட்டு படுக்கும் போதும் கவலையோட தான் படுக்கிறது. கவலை ஒட்டி பிறந்த ரெட்டப்புள்ள மாதிரி ஆயிடுச்சு. பிரிக்க முடியல நம்மளோட. அப்படி இருக்கு. நிறைய பேருக்கு அது இல்லைன்னா வாழவே பிடிக்கல. கவலையோடு வாழ்ந்து 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 செட் ஆயிடுச்சு வாழ்க்கை. அது இல்லாம என்னால என்ன பண்ண முடியல. ரொம்ப சிரிச்சா கூட அடுத்த பாயிண்ட் வரும். நீங்க ரொம்ப சிரிச்சுட்டேன், என்ன நடக்க போதோ தெரியல, அடுத்த கவலை. ஏங்க சிரிச்சா கூடவா கவலை வரும்? எப்படி மைண்ட் செட்டப் பாருங்க. நீங்க ரொம்ப சிரிச்சுட்டேன், வீட்டுக்கு போனா என்ன நடக்க போதோ, எங்க போய் சொல்றது? என்னைக்காவது ஆண்டு கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் தெய்வம் கவலைப்பட மாட்டாரு? அதெல்லாம் நீங்க மண்டையில உரைக்கிற மாதிரி ஆதரவு சொல்லி கொடுப்பேன். இன்னையோட அதை மூட்டை கட்டி தூக்கி போடலன்னா இந்த வருஷம் ஆண்டு கொடுத்ததே வேஸ்ட். நான் நிறைய தீர்மானம் எடுத்து நிறைய ஜெயமும் பெற்று இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்துல. அததான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அல்லேலூயா. அப்ப எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எங்க தங்குவோம். இத்தனை விஷயத்துக்கும் ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கல. இவன் கொண்டு வந்த ஒரு கவலை அத்தனையும் எனக்கு வச்சிருச்சு. ஒரு கவலை. இவர் கணிக பசிக்க கூடாது, அடைச்சிட்டாரு. உடுத்தி இந்த வஸ்திரம் விலகி போயிடுச்சு, நிர்வாணமா தெரிகிறான். தோட்டத்தில் இல்லாம தொடர்ச்சி விட்டார். இவ்வளவு இழந்ததுக்கு காரணம் என்ன? பிசாசு கொண்டு வந்த கவலை. இதையும் ஆண்டவங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு புரியுதா? கவலை இருக்கிற இடத்துல தேவன் இல்லை. கவலை இருக்கிறவர்களுக்கு தேவன் எதையும் கொடுக்க மாட்டார். பிள்ளை இல்லைன்னு கவலை, அப்புறம் பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தொல்லைன்னு கவலை. நிறைய நம்மளே கவலை உருவாக்க வரும், விதவிதமா உருவாக்க வரும். யாராவது ஒருத்தர் அப்படி இருக்காங்களா? நான் சந்தோஷமா தாங்க இருக்கிறேன், எனக்கு கவலையே இல்லைங்க. ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, அதுதான் கவலையா இருக்கு. இதை விட எங்க போய் சொல்றது? எனக்கு வாழ்க்கையில ஒரு கவலையும் இல்லை பாஸ், அதான் மாச கவலையா இருக்கு. ஏமா இதெல்லாம் எவ்வளவு ஒரு கோடியில ஒருத்தன் சொல்றது, அது உங்களுக்கு கவலைன்னு சொன்னீங்களா? உங்களை போய் என்ன சொல்றது? அப்ப மனுஷனால் கவலை இல்லாம என்ன பண்ண முடியல? முடியவே இல்லை, வாழவே முடியல. கவலைப்படுகிற ஒரு முளத்தை கூட்ட முடியாதுன்றாரு, ஒரு முளத்தை குறைக்க முடியாதுன்றாரு, ஒரு வெள்ளை முடியை கருப்பாக்க முடியாது, கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாத, ஒன்னத்துக்கும் உதவாத குப்பை மாதிரி இருக்கிற கவலைய தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? எங்க கவலைப்படுங்க, உட்காந்து எல்லாமே வந்துருந்தான்னு பார்ப்போம். எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கவலைப்படும்போது எதுவும் வராது, இருக்கிறது போயிடும்.
உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ நல்லது அதெல்லாம் போயிட்டே இருக்கும். கவலைப்படுறவங்களுக்கு இழப்புகள் தான் அதிகம், லாபமே வராது. சரீரம் பாதிக்கப்படும், மனசு பாதிக்கப்படும், நரம்புகள் பாதிக்கப்படும், எலும்புகள் பாதிக்கப்படும். உலகத்திலே டாக்டர் சொல்றாங்க எல்லா வியாதிகளுக்கு காரணம் கவலை. ஏன்னா அந்த என்ன சொல்றது, நம்ம இங்க சந்தோஷமா இருந்த மக்கள்லாம் ஒரு மாதிரி பேசிடுவாங்க, அதனாலதான் நான் அப்படியே இருக்கிறேன். இது வேற பிசாசோட தந்திரம். ஏன்னா நம்ம ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நம்ம குடும்பத்துல பார்த்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு செய்யற உதவி கூட செய்யாம போயிடுவாங்களோ. அதுக்குன்னே யார் என்ன எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கிறது ஏதோ இருக்கிறது. இங்க கம்பீரமா கர்த்தருக்குள் நான் அவருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன்னு ஏன் சொல்ல முடியல? எப்படி சார் கண்ணு வச்சிருவாங்க, அச்சோ நல்லா இருக்குன்னு சொன்னா கண்ணு வச்சு உடம்பு செல்லாம போயிடும். அதெல்லாம் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு தானே நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? உலகத்தான் தோத்துக்கிட்டே இருப்போம், ரசிக்கப்பட்டவங்க ஜெயிக்கணுமா இல்லையா? நம்ம ஏன் திரும்ப விழுகிறோம்? அப்ப இன்னும் நமக்கு இதை குறிச்ச ஒரு ஆழங்கள் புரியல. கவலை என்பது சாதாரண வார்த்தையை எடுத்துக்கிறோம், ஆனா தியானிக்க தியானிக்க அதனுடைய ஆழங்கள் பயங்கரம். அதுதான் ஆவியானவர் உணர்த்தி இன்னைக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும். எப்படியாவது அதை கற்றுக்கொள்ற நீங்க உங்க வாழ்க்கையில் விடுதலை ஆகணும். அடுத்த வாரமே சபையில சாட்சி சொல்லணும். இவ்வளோ வருஷம் இருந்த போராட்ட பிரச்சனை நீங்க சொல்லணும், கண்டிப்பா சொல்லுவீங்க. ஏன்னா கவலை தான் எல்லாத்துக்கும் தடை. அதை இன்னைக்கு தூக்கி எறிய போறோம், உடைக்க போறோம். பரலோகத்துக்கு நமக்கு நேரடி தொடர்பு வரப்போகுது, தெய்வம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதோட நிக்கல, கவலைப்படாதவங்க தான் பரலோகமே போக முடியும். வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கவலை இருக்கக்கூடாது. வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு கவலை ஒரு தடை. அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும். கவலையே படாம வாழ்ந்தாலும் வரிகளை போக முடியும். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா இயேசு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல கவலை இல்லைன்னா ஏன் ஆண்டவர் போதிக்கணும் கவலை பத்தி? படிச்சுட்டு போற நல்லா இருக்குது, ஆனா ஏன் ஆண்டவர் மத்த யாருல அதை சொன்னாரு? அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்படுத்தோமா அப்படின்னு பார்த்தா அதை செய்ய மாட்டோம். கட்சிப்படி 20 வருஷம் 30 வருஷம் ஆனா இன்னும் கவலை இருக்குது என்றைக்கு தான் இருக்கும். முசுமுசா வறுமையோட குறையாது, கவலை மட்டும் குறையவே குறையாது. முசுமுசா ஆடாயிட்டே இருக்கும். ஏன்? அதை நீங்க தூக்கி எறியாத வரைக்கும் அதோட பாரம் அதிகமாயிட்டே இருக்கும். கடைசியில நம்ம மரணம் கவலையில தான் முடியும். சரி சொல்லுவாங்க, கவலைப்பட்டே செத்துட்டாங்க, கவலைப்பட்டே வியாதி வந்து செத்துட்டாங்க. இதுல ஒரு பெருமையா சாட்சி நம்ம அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அந்த வேர்டை நீ வாயிலும் வரக்கூடாது, எண்ணத்திலையும் வரக்கூடாது. யார் பேசுறாலும் நிறுத்துங்க, அப்படிலாம் பேசாதீங்க சொல்ற தைரியம் வரது. செய்வீங்களா? அப்ப இவன் மூலமாகத்தான் அந்த கவலை உருவாகி ஏவாளுக்குள்ள வந்து, ஏவாள் மூலமா ஆதாமுக்குள்ள வந்து இவ்வளவு நஷ்டம். இவ்வளவு ஒரு மோசமான இந்த கவலையை வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், இந்த கவலையை ஏதோட ஆண்டவர் நினைச்சு காட்டுறாருன்னா, இது அதிகமா நாளைய தினத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் தான் அதிக பாரங்களை கொண்டு வரும். கவலை அப்படின்னாலே அது எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? வேதம் சொல்கிறது அது நாளை தினத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து பேசுவது. இன்னைக்காக யாருமே கவலைப்பட மாட்டாங்க. எப்பவும் பாருங்க, நாளைக்கு குறித்து தான் கவலைப்படுவோம். நாளைக்கு என்ன பண்றோம்னு தெரியல, திங்கக்கிழமை வந்துருச்சு, ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டணுமே, இப்பவே ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டணுமே,
3ஆம் தேதி எக்ஸாம் வருது, படிக்கணும்ன்றது கூட கவலையாச்சு இல்ல. அப்ப நாளைய தினம் எதிர்காலத்தை குறிச்சு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடுதுன்னா நீங்க கவலை என்கிற வலையில சிக்கிருக்கு. கவலைக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம் தெரியுமா? கவலைன்னா என்னன்னு கேட்டா நெகட்டிவ் தாட், சிம்பிள், எதிர்மறையான எண்ணங்கள். கவலைன்னா என்ன? யாராவது நல்லது சொல்ல, இதை சாப்பிடுங்க உங்களுக்கு குணமாயிரும், அதெல்லாம் பார்த்துட்டங்க முடிஞ்சிச்சு. ஒரு பாசிட்டிவ் ஒன்று சொல்லுவோம், உடனே ஒரு முட்டுக்கட்டை போடுவோம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல. அதெல்லாம் என்ன பார்த்துட்டாங்க வாழ்க்கையில. வாயை திறந்தாலே நெகட்டிவ் தான். என்னங்க பண்றது? ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேனே புரியல. செத்துட்டா நல்லா. இது ஒரு பிள்ளைகள் எல்லாம் குறிச்சு தப்பு தப்பாவே நினைச்சு நெகட்டிவாவே பேசிட்டு இவங்க மண்டையை போட்டு போயிடுவாங்க. இவங்க என்னென்னலாம் பிள்ளைகளை பற்றி நெகட்டிவா பேசுறாங்களோ அதெல்லாம் இவங்க செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் மேல வந்து பலிக்கும். ஏன் நிறைய பெற்றோர் மனுஷங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா அவங்க பெற்றோருக்குள்ள இருந்த நெகட்டிவ் தாட்ஸ், அவங்க பேசின வார்த்தை. நமக்கு மண்டையில் ஒன்றும் புரிய மாட்டேது இல்லை. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் ஒருத்தவங்க வதச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணலன்னா, நீங்க எதிர்க்கலன்னா அனுபவிச்சுதான் ஆகும். அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட்டு போனோம்? நல்ல எண்ணங்களை விதைச்சிட்டு போனோம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நான் செத்தாலும் ஆண்டவன் கூட இருந்து கடைசி வரைக்கும் நடத்துவாங்க. நல்ல எண்ணங்களை வார்த்தைகளை விதைச்சிருங்க. நம்ம போனாலும் நம்ம பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க, நம்ம குடும்பம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு யாருமே அதை யோசிச்சு செய்யறதே இல்லை. அதனுடைய விளைவு சந்ததியா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ். இந்த உலகத்திலேயே பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் பைபிள் மட்டும்தான். ஏன் வேதத்தை நம்ம அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறோம்னா அவருடைய வார்த்தையில தான் ஜீவனும் வல்லமையும் இருக்கு. அப்ப கடவுளுடைய வார்த்தையை பேச பேச முடியாத சூழ்நிலை கூட முடியும்படி பண்ணிடுறாங்க. டாக்டர் சொல்லலாம், அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க, நீ காப்பாற்ற முடியாது. ஆனா கடவுளுடைய வார்த்தை அப்படி இல்லை. மரித்தாலும் உயிரோடு எழுப்புறவர் தேவன். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை தான் நம்ம கையில வச்சிருக்கோம். அப்ப நமக்கு அதை என்ன செய்ய தெரியல, பயன்படுத்த தெரியல. அப்ப இந்த எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள் நமக்குள்ள வராமல் அதை என்ன பண்ணணும்? யாராவது போன் எடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க? சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு? அடுத்த கேள்வி, எப்படி இருக்கு? எதுக்கு இதை கேட்குறீங்க? இல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருக்கு? பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சா? சொல்லல, கடவுள் மாத்திட்டாரா? அப்படியேதான் முடிஞ்சு போச்சு. மாத்தணும்னு ஆண்டர் எடுத்த முயற்சி நிறுத்திட்டாரு. ஏன்னா நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு எடுத்துட்டோம். அதுக்குதான் பிசாசுக்கு ஒரு நாள் கொண்டு வந்து தூண்டி விட்டான். வாய பேசுங்க பேசுங்க. கவலையில ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்லிட்டாலே ஆண்டர் நிறுத்திடுறார். உதாரணத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போது ஆண்டர் சொல்றாரு, நான் இதை செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? சொல்லு, வாயை திறந்து சொல்லு, நான் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன்னு ஆண்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்யறாரு. ஏன் அதை கேட்காமல இந்த குரு எனக்கு பார்வை கொடுக்க வேண்டியதானே? உடவுல இருந்துச்சு நடக்க வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? அந்த வேர்டு சரியா வரணும், அந்த அறிக்கை கரெக்டா இருக்கணும், பாசிட்டிவா வரணும்.
போன் எடுத்து யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் உடனே புலம்பவே கூடாது. இனிமேல் தைரியமா சொல்லணும், உடம்பு முடியாமல் இல்லை, கடவுளுடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் அந்த வியாதி ஓடிப்படும், உடனே சுகமாயிடும். நீங்க இது மாதிரி சொல்ல சொல்ல ஜபம் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. இதெல்லாம் நான் பயிற்சி பண்ணி சொல்றேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் உடம்பு முடியாம இருந்தா கூட யார்கிட்டையும் போன்ல என்ன பண்ண மாட்டேன். போன் அடிச்சு எப்படிங்கன்னா முதல் வார்த்தை கடவுளுடைய கிருபைனா உன் ஜபத்தினால் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்றேன். முதல்ல அதை விதைப்போம், அதுக்கப்புறம் விவரமா சொல்லுவோம் என்ன நடந்தது. முதல்ல இதை விதைங்க. ஏங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி எல்லாம் சொல்றீங்க. முதல் விதை பாசிட்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். என்ன நடந்தது, ஜுரம் வந்தது, எதனால வந்தது, நாங்கள் போனோம், இது பண்ணோம், வந்தது, மூட முடியல, ஓகே. ஆனா அது கவலையோடு பெருசா பேசக்கூடாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆனா எதை பேசுறோம், ஆண்டு எனக்கு பரிபூர்ண பலன் சுகம் கிருபை கொடுத்துருக்கிறார். நம்ம அதை சின்னதா சொல்லிட்டு இதை மணிக்கணக்காக பேசுவோம். 1 மணி நேரம் சொல்லி முடிச்சுட்டு இருப்பான் வரேன், இப்பதான் உடைய வச்சிருக்க, அரிசி போட்டு வர, அரிசி போட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணும். அப்படி இன்னும் மாறும். எதை விதைக்கிறோமோ அதை தான் இருக்க போறோம். அப்ப நேர்மறையான எண்ணங்களை விதைக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரும். பிசாசுக்கு என்னைக்குமே நேர்மறையா பேச தெரியும், எதிர்மறையா தான் பேசுவோம். ஏன்னா அந்த வாயில வராது. எல்லாம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லை. சத்தியம் இருந்தாங்கன்னா நம்ம பாசிட்டிவா பேச முடியும். அப்ப கவலையை உண்டாக்குறவன் அவன் தான், அதுல வலையை வச்சவன் அவன் தான். ஆதாம் ஏவாள் அதுல சிக்கி கொண்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள என்ன வருது, தவறான பேச்சு. நீர் கொடுத்த ஸ்திரீதான்னு ஆதாம் சொல்ல, ஏவாள் பாம்பு தான் என்ன வஞ்சித்தது, பழி சொல்லவும் குறை சொல்லவும் தான் பேசினாங்க வெளியே. அவங்க குற்றங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்? அதுதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மற்றவங்களுக்கு குற்றப்படுத்துமே ஒழிய நம்மளை குற்றவாளின்னு ஒத்துக்க வைக்காது. அவங்களாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களாலதான் நான் அப்படி ஆயிட்டேன், என் வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டாங்க. ஏன் நீங்க கெட்டு போல? அவங்க வந்துதான் கெடுத்து நம்ம கெட்டோமா? நம்ம சரியா இருந்தா நம்மையும் கெட்டு போறோம். எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களுக்கு சொல்றது முதல்ல நிறுத்தணும். நம்ம வழிகளை சீர்படுத்தி சரிபடுத்தி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இது பிசாசனுடைய பெரிய ஆயுதம். ஓகே, அப்ப இந்த கவலை வந்துருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தோடு துரத்திட்டார். பசியே இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு பசி வருது, வியாதியே இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு வியாதி வருது. இன்னைக்கு அதான நடக்குது. கவலை ரொம்ப வந்துருச்சுன்னா பசி எடுக்கா தெரியுமா, சாப்பிடவே பிடிக்காது. அதெல்லாம் ஏதாவது உடம்புல வீக்னஸ், பலவீனம், வியாதி, எல்லா பிரச்சனையும் வரும். முடிவுல மரணம். அப்ப கவலை என்பது மோசமான ஒரு பிரச்சனை. இது ஆண்டவர் அற்புதமா டீல் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதை எதிர்க்கணும். கவலை குறித்து யார் கொண்டு வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே அதுக்கு எதிர்மாறான ஒரே ஒரு காரியம் சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கவலை உங்க பக்கத்திலே வராது. அல்லேலூயா. இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலை எங்க வந்துருச்சு, இருதயத்துக்குள்ள. அது எல்லாத்தையும் ஒடிக்கிறோம். ஆவியை ஒடிக்கிறோம், சரீரத்தை ஒடிக்கிறோம், வியாதியை கொடுத்துரும். உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது.
அப்ப இந்த கவலையினால இவ்வளவு பெரிய இழப்பு ஆதாம் ஏவாளுக்கு வந்தது. அதான் இல்லையா? இதை மாற்றுகிறதுக்கு என்ன செய்யும்? இது மாறுறதுக்கு ஏதேன் தோட்டத்துல எல்லா பழங்களையும் புசிக்க சொன்னாரு. உணவை பத்தி கவலைப்பட வேணாம், கவலைப்படாம சாப்பிட சொன்னார். ஆனா ஆண்டவர் விலக்கின கனியை தான் சாப்பிட்டாங்க. விலக்கின கனியை தான் சாப்பிட்டாங்க. சரியா? அடுத்தது ட்ரெஸ்ஸை பத்தி கவலையே படாத அளவுக்கு ஒரு அற்புதமான ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. துவைக்க வேணாம், கிளியாது, சூப்பர் ட்ரெஸ். அத்தி இலையில ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒரு நாள் கூட தாங்க. அத்தி இலை. ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமான கிளைமேட்டோட, தண்ணி, காத்து, சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாம வாழக்கூடிய ஒரு இடம். இப்ப வெளியே வனாந்திரத்துல தொலைத்து விட்டார். அப்ப கவலை வந்ததுனால ஆவிக்குரிய மரணம், தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுச்சு, சாப்பாடு போயிருச்சு, ட்ரெஸ் போயிருச்சு, இடம் போயிருச்சு, வனாந்திரத்துல அலையிறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் கவலை. இது ஒரு விஷயம்தான் இவ்வளவும் பண்ண. என்ன சொல்லி இருக்கணும்? எங்களுக்கு கடவுள் பூரணமா கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்தவர் அந்த ஒரு கனியை விளக்குறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை நாங்க குறை சொல்றதுக்கு கூடாது அப்படின்னு வாயை மூடிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ கனியை சாப்பிட கொடுத்தா அந்த ஒரு கனியை விளக்குனா கொஞ்சம் யோசிக்கல. ஐயோ, அதை சாப்பிட்டா அவரை போல ஆயிரம்னு நினைச்சிட்டாரா? அந்த ஒரு கனி மேலேயா கவலை வரணும்? இவ்வளோ கனியை சாப்பிட கொடுத்து அதை மறந்துட்டு எதை ஹைலைட் பண்ணிட்டாங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க அத்தனைக்கு நன்றி சொல்ல மாட்டோம். இந்த இல்லாத ஒண்ணு எங்கேயாவது பார்த்துறோம் பாருங்க. காலையில இருந்து சில மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சாங்கன்னா 3 நாள் வச்சிருப்பாங்க. அது வர வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. என்ன சொல்றது? வாங்கி கொடுக்கலன்னா நான் பேச மாட்டேன். சில இப்பவே வேணும், உடனே வேணும். கவலைப்படுறாங்களே, முகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்க அவங்கள கெடுக்கிறோம், அவங்களே அவங்க கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பெற்றோர்கள் சொல்லும்போது பிள்ளைகளுக்கு கோபமா இருக்கு. உனக்கு போய் பிறந்த பாரு அப்படின்றது. வேற யாருக்கா பிறந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். தெரியல, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். பாவம், வீடு வாசப்படின்னு தெரியல. கடவுள் நன்மையா தான் எல்லாம் படைக்கிறார். நம்ம தான் கெடுத்துக்கிறோம், நம்ம தான் குறை சொல்றோம். அப்பா அம்மாவை குறை சொல்றோம், உடம்பு இருந்தவங்களை குறை சொல்றோம், சொந்தக்காரங்களை குறை சொல்றோம், அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களை குறை சொல்றோம். ஏன் நம்மளை வச்ச ஊரையே குறை சொல்றோம். மதுரையா இது ஒரு ஊரா? நான் அமெரிக்கால இருக்க வேண்டியது, இங்க கொண்டாந்து போட்டாரு. ஏன்னா அந்த கடவுள் இப்படி தப்பு பண்றான்னு தெரியல. அவருக்கே அட்வைஸ் சொல்ற அளவுக்கு போயிடும். கேட்டா கவலை. ஐயோ, நான் அமெரிக்கால பிறக்கலையேன்னு கவலை. எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அவன். அப்ப அவனுடைய ராஜ்யமே, இந்த பூமி ஃபுல்லா அவன் ராஜ்யம் நடக்குதுல்ல, அவன் முழு ராஜ்யமே கவலையின் ராஜ்யம் தான். நீங்க உலகத்துல எந்த கண்டத்துக்கு எந்த மூலைக்கு போங்க, எந்த மனுஷனை பாருங்க, கவலை இல்லாத ஒரு மனுஷன் பார்க்க வேண்டிய. ஏன்? அவன் ராஜ்யம் பூமி முழுசு இருக்கு. அவன் ராஜ்யம் முழுதும் கவலையின் ராஜ்யம். அதுதான் இப்படி பவுல் சொல்றார் ரோமர் 14:17 வாசம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்
என்ன இல்ல? நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. புசிப்பும் குடிப்பும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம். அந்த புசிப்பும் குடிப்பும் பக்கத்துல எழுதிக்கோங்க. தேவனுடைய ராஜ்யம் கவலையின் ராஜ்யம் இல்லை. ஏன் புசிப்பு குடிப்பு வரும்போது மத்தியில் என்ன சொன்னார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதுன்னு சொன்னார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? கவலை இல்லை. புசிப்பும் குடிப்பும் முக்கியப்படுத்துறதெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம், கவலையின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் கவலையின் ராஜ்யம் அல்ல. அது மேல தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷமான ராஜ்யம், நீதியும் சமாதானம் சந்தோஷமும் அடங்கிய ராஜ்யம். இப்படிப்பட்ட சந்தோஷமான ராஜ்யத்தை அதே மத்திய 6 என்ன சொல்றாரு? 33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது சந்தோஷத்தின் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே தரமாட்டார், கூட தருவார். 2 பேருக்கு இத்தனை மரங்களை கொடுத்தவர், 2 பேருக்கு இத்தனை ஆறுகளை கொடுத்தவர், 2 பேருக்கு இவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தவர் நமக்கும் தருவார், கூட தான் தருவார். கஞ்ச பிசினாரிகள் வந்து எண்ணி இந்த ஆளுக்கு 1 ரூபாய் தட்டுமா அப்படிங்களா? கூட தான் தரும். நம்ம தேவைக்கு மிஞ்சி தர. அல்லேலூயா. ஏன் தேவைக்கு மிஞ்சி தர? நம்ம தேவையை விட அதிகமா வரும்போது மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுக்கறதுக்கும் பழக்க வைக்கிறோம். சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கி வலிக்கிறத நம்ம கொடுக்கவே மனசு இல்லைன்னா கூட வேற வழி இல்லாம விட்டுதான் ஆகணும். பொங்கி வலிக்கிறது என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஒரு கொடுக்கவே மனசு இல்லாத மனுஷனை கூட தெய்வம் எப்படி மாத்திடுறாரு பாருங்க. பொங்கி வலியுதுப்பா, எவனாவது வந்து எடுத்துட்டு போட்டுப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி மாத்திடுவார். அதான் தெய்வம். கூட தான் கொடுப்பாரு. எப்படிய நம்ம கேட்கறதுக்கு அப்படியே தரமாட்டார், எக்ஸ்ட்ரா தான் தருவார். அல்லேலூயா. நம்ம நினைச்சிடும் நம்ம கேட்டது கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுவே தரமாட்டாரு. அது கேட்கற நேரத்தில் கொடுக்க மாட்டார், அவருக்குரிய நேரத்துல தான் கொடுக்குறாரு. நம்ம கேட்கும் போதே கவலையோட எல்லாம் இருக்கிறோம். இந்த கவலை இல்லாம என்னைக்கு கேட்கிறோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் கேட்டவன கொடுக்கல? நம்ம கேட்கிறதே கவலையோட தானே கேட்கிறோம். அதை முதல்ல மனம் திரும்பி திருத்தணுமா? எப்படி பாத்தீங்களா? கவலை இல்லைன்னா கேட்கவே மாட்டோமா? இது ஒரு பாயிண்ட் தான். கவலை வர்றதுனாலதான் கேட்கிறோம். சரி, திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சு, உடனே கவலை வந்துடுது. எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு குணமாகும் அப்படி. இது ஏன் அந்த வியாதி வந்தோட முதல் தாட்டு? எத்தனை பேர் என்ன டாக்டர் சொன்னாலும் அதை என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு ஏன் அந்த கவலையை வரவிடாம தடுக்க முடியல நம்மளால? அதை வர வச்சுட்டுல ஜெபம் பண்றோம். இப்ப புரியுதுல ஏன் டிலே ஆகுதுன்னு? அந்த டாக்டர் சொன்ன உடனே இந்த வியாதிங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் கத்த பார்த்துக் கொள்வாங்க, அதை பத்தி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல உங்களாலேயே முடியல. அதை உள் வாங்கிட்டு அந்த கவலையை வச்சுக்கிட்டுல ஜபமா பார்க்கிறோம். அதனால டிலே ஆகும். அவங்க சொன்ன உடனே உங்க விசுவாசம் வேலை செய்யும். அல்லேலூயா. கண்டிப்பா என்ன ஆராதிக்கிறதையும் என்ன சுகமாக்குவாங்க. அப்படி நின்னீங்கன்னா உடனே அற்புதங்களை பார்ப்பேன், இம்மீடியட்டா பார்ப்பேன். கவலை வர வர டிலே ஆகிட்டே போகும். அதை முழுசு உங்களை விட்டு நீங்கனாதான் பதில் வரும். இல்லை பேசலையே, நடக்கலையே, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே, எல்லாரோட ஜெபம் கவலையோடு தான் இருக்குது.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர்ல பவுல் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலையே படக்கூடாதான். முதல்ல கவலைப்படாம இருங்க. அப்பொழுது எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாம் தேவனுக்கு தெரியப்படுத்து. முதல்ல கவலைப்படாம இருங்கன்னு தான் சொல்றேன். நம்ம எப்படி பண்றோம்? கவலையோடு சேர்த்துதான் ஸ்தோத்திரம், கவலையோடு சேர்த்துதான் ஆத்திரம், அதோட ஜபம், விண்ணப்பம் எல்லாமே வருது. இந்த கவலை சேர 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 ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. என்ன கவலைப்படுறவனுக்கு ஒரு மலத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதே புரியலையா? ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அதனால இந்த வாரம் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற கவலையை தூக்கில போட்டுருங்க. தூக்கி கூட போடாதீங்க, அந்த கவலையை பிடிச்சி தூக்கில போட்டுருங்க, கொன்னுடுங்க. அப்புறம் நீங்க கேட்டு பாருங்க கர்த்தர் செய்யறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது சந்தோஷத்தின் ராஜ்யம். அப்ப முதலாவது சந்தோஷத்தின் ராஜ்யத்தை தேடும் போது அவர் ராஜ்யத்துல புசிப்பும் குடிப்பும் இருக்குது. பிசாசின் ராஜ்யத்திலும் புசிப்பும் குடிப்பு இருக்கு, ஆனா அது கவலையின் ராஜ்யம். தேவ ராஜ்யத்திலும் புசிப்பு குடிப்பு இருக்கு. பாத்தீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல புசிப்பு குடிப்பு எதுன்னா இயேசுவின் மாம்சம், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதீங்கன்னு இயேசு சொன்னார்னா என் மாம்சத்தையே புசிக்க போறீங்க, என் ரத்தத்தையே குடிக்க போறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனே உண்டு. அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது அவர் மாம்சத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை குடிக்கிறோம். இங்க பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது மாம்சத்தை ரத்தத்தையும் குடிச்சு புசிங்க, அப்பொழுது மற்ற தேவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யத்துல பொருட்கள் மேலதான் முதல் கவலை வச்சிருப்பான், பணம், பொருள், சுகம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவதுன்றது இயேசுவின் மாம்சம், ரத்தத்தை சாப்பிட சொல்வாரு. அதுல நம்ம வாஞ்சியா இருக்கணும். மற்ற தேவையெல்லாம் பின்னாடி கூட தருவான். வீடு வேணுமா கூட தான் தருவா, பொருள் வேணுமா கூட தான் தருவா. ஆனா அவர் ராஜ்யத்துல என்னத்தை புசிக்கணும்? அவர் மாம்சத்தையும் ரத்தத்தை. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. முதல் மனுஷன் புசிக்க வேண்டியதை புசிக்காம போயிட்டான். இரண்டாம் மாதம் வந்து நமக்கு ஒரு புசிப்பையும் குடிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லேலூயா. அதனால இயேசு சொன்ன மாதிரி இனி எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போன்னு கவலைப்படாது. அந்த மாம்சம் ரத்தம் வசனத்துல இருக்கு. டெய்லி பைபிள படிங்க. வசனத்துக்குள்ளதான் ஒரு மாம்ச ரத்தம் இருக்கிறதுனால கண்டிப்பா டெய்லி புசிக்கலாம், குடிக்கலாம். வேதத்துலதான் புசிப்பும் குடிப்பும் இருக்கிறது. இரண்டாவது அவங்களுக்கு ட்ரெஸ் போயிடுச்சு, அத்தியிலே உடுத்தினாங்க. மகிமையின் வசனம் போயிடுச்சு, அத்தியிலே உடுத்தினாங்க. நமக்கு இயேசு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரமே அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அப்ப நம்ம உடையை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நமக்கு விலையுயர்ந்த வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. மூணாவது, ஏதேன் தோட்டத்தை இழந்தாங்க, வனாந்திரத்துக்கு போனாங்க. நமக்கு சபை என்கிற தோட்டத்தை கொடுத்திருக்கிறார்.
அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப தேவராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு கவலைன்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே அந்த ராஜ்யத்துல தேவன் கொடுக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை முதல்ல கொடுத்துட்டு சரீர காரியங்களை பூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இருளின் ராஜ்யத்துல இருந்தீங்க, கவலையோட தான் வாழணும். அப்ப என்ன சொல்லணும் இனிமேட்டு? அவன் கவலையை கொண்டு வரும்போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். வாப்பா ரொம்ப க்ளோஸா இருப்பவங்களாம் பண்ணக்கூடாது. யாராவது என்னங்க இப்படி இருக்கீங்கன்னா, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கிறேன். இல்ல ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்மளை பார்த்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி யாரும் இருக்கவே கூடாது. நம்மளை பார்த்து பொறாமப்படணும். இவங்க மட்டும் இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்ம பலன். விசுவாசத்துக்கு அதுலதான், அதை வைத்துதான் அவனை ஜெயிக்க முடியும். அப்ப கவலை படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உலகம் எங்கிலும் அவன் ஆளுகை இல்லை. கவலை காரியத்துலதான் மாட்டிக்கொண்டிருக்கு. அப்ப கவலைப்படாம இருக்கணும்னா சிம்பிள், ஒரே ஒரு வழி, அது மட்டும் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள். எப்ப சாந்தவனம் தெரியும் தெரியுமா? சந்தோஷமா இருந்தாதான் சாந்தவனம் வெளிப்படும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, சண்டையும் போட மாட்டீங்க, சாந்தமா தான் இருப்பீங்க. யார் சண்டை போட்டிருப்பாங்க தெரியுமா? கவலைப்படுறோம். சந்தோஷமா இருக்கவன்ட கவலையும் இருக்காது, சந்தோஷமா இருக்கவன்ட சண்டையும் வராது. அவங்க எப்பொழுதும் சாந்த குணமாக இருப்பாங்க. ஏன் மோசே மட்டும் சாந்த குணமா இருந்தார்? அவர் ஒருத்தர் தான் அடிக்கடி தேவனோடு பேசியிருந்தார். அதான் சாந்த குணமா இருந்தார். அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு, உள்ளம் பூரி ஆண்டரோடு பேசுறோம். அந்த மகிழ்ச்சி அவருக்குள்ள சாந்த குணத்தை கொடுக்கும். இன்னைக்கு அந்த சந்தோஷம் நம்மகிட்ட இருக்கா? அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறப்ப அவருடைய வசனத்தை புசிக்கிறோமா? எரேமியா 15:16 அப்படி வேதத்தை வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் ஆத்மாவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சொல்லப்பட்டது. அப்படி சாப்பிட்டோமா? சந்தோஷம் என்ன? நிறைய வசனம் உள்ள இருக்கும். அப்பதான் நமக்குள்ள சாந்த குணம் வரும். இப்ப அடுத்தது சாந்த குணம் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் பாருங்க, தெரியப்படுத்துங்களா? என்ன தெரியுமா? இப்ப பிள்ளைங்க நைட்டு படுக்கும் போது சொல்றாங்க, அப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், பார்த்துக்கோங்க, போய் தூங்கிருங்க. அதான் கவலை இல்லாத ஜெபம். தூங்க போனவர்கிட்ட சொன்னா இவருக்கு தூக்கம் போயிடும். இவ்வளவு நேரம் கொஞ்சம் தூங்குற நேரத்தில் சொல்லிவிட்டாரு. இவரு கவலைப்பட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அவர் மேல கவலையை வச்சுட்டு போய் தூங்கிடும். இனி அவராச்சு பிரச்சனையாச்சு, முடிஞ்சுச்சா? எதுக்கு நம்மளே தூங்கிட்டு சும்மா? நான் என்ன பண்ணுவேன், நைட்டு ஆண்டவரே நாளைக்கு இப்படிலாம் இருக்கு, நீங்க பாத்துக்க, நான் நிம்மதியாக தூங்குறேன், தூங்கிறேன். அடுத்த நாள் உண்மையாவே நான் எதிர்பார்க்கிற மாதிரி மாறிடும். கவலை, அந்த கவலைனால நான் சந்திச்ச தோல்வி தான். அதை அதை ஜெயிக்கிறதுக்கு கத்தர் பழக்கி கொடுத்தாங்க. கவலைப்பட்டதுனால எனக்கு வந்த தோல்வி நஷ்டம் சொல்லி முடியாது. ஆனா இப்ப கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கனால எல்லாமே மாறுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் 1 பேதுரு 5:6-7. 1 பேதுரு 5:6-7. உயர்த்தும்படிக்கு அடங்கியிருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்கிறோமே சொல்லி விட மாட்டோம். வைத்து எடுங்கள். நிறைய பேருக்கு தப்பா தெரியுது அந்த வசனம். உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து எடுங்கள் அப்படின்னு இருக்கு. எங்க விட்டோம்? ஆராதனை முடிஞ்சு நாத்து மணி சொன்னா எடுத்துட்டு போயிடும். வச்சு விட்டாதானங்க அற்புதம் நடக்கும். வச்சு எடுத்தால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு போறீங்க, நான் உங்க பாதத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன், இனிமே நான் தொடமாட்டேன், நான் விட்டுட்டு போறேன், நீங்க என்னை பார்த்துக்கிறீங்க, நான் வீட்டுக்கு சந்தோஷமா போகிறேன், நிம்மதியா போகிறேன் சொல்லிக்கிட்டே போங்க. அடுத்த வாரம் அற்புதம் நடந்து சாட்சி சொல்றீங்களா இல்லையா? ஏன்னா ஆராதிக்கிறது சாதாரண தெய்வம் அல்ல, உயிருள்ள தெய்வம், ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் உண்டாக்கின தெய்வம். ஒரு நிமிடம் போதும் நம்ம வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்ற. ஆனா அவர் செய்ய முடியாததுக்கு தடையை நம்ம கிட்ட தான். இந்த கவலைப்பட்டீங்கனாலே நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவரை பின்னாக தள்ளிட்டு சாத்தானை முன்னாடி நிறுத்துறீங்க. நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அவனை தள்ளிட்டு தெய்வத்தை முன்னாடி நிறுத்துறீங்க. தீர்மானம் நீங்க எடுக்கணும், மீதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கணும். எதை முடிவெடுக்க போறீங்க? அல்லேலூயா. கட்டை மேல் வைத்து எடுங்க. பாரத்தை கவலையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை பத்தியே நீ கவலைப்படக்கூடாது. திரும்ப எல்லாம் பார்க்கக்கூடாது. வச்சுட்டு திரும்ப வேற பார்க்கறது, அந்த டவுட்டே இருக்க கூடாது. அவர் எடுக்கிறாரா இல்லையா? விசுவாசம் தான். வச்சுட்டு விடுங்க. கத்தை பார்த்து நிம்மதியா தூங்குங்க, நிம்மதியா சாப்பிடுங்க, சந்தோஷமா எல்லாரோடும் இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நாங்க ஆராதிக்கிட்டு எங்க வாழ்க்கையை சூப்பரா மாத்த போறோம் சொல்லிக்கிட்டே இருங்க. சீக்கிரத்துல ஒரு பெரிய சாட்சியம் புலம்பாதுங்க, குறை சொல்லாதுங்க, எதை பத்தியும் யாரு சொன்னாலும் நெகட்டிவா பேசாதுங்க. நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி முடிப்போம். கண்களை மூடி நான் சொல்லி